வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்காக நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்சிஆர் நெட்டையும் பிஜிடிஆர்பியையும் கம்பேர் பண்ணி அதுக்கு இதில் மெரிட்ஸ் என்ன டிமெரிட்ஸ் என்ன அப்படிங்கிறது விஷயமா உங்கள்கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் நீங்கள் சேனலுக்கு நியூ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ரிஸ்கிரைப் புக் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பிஜிடிஆர்பிக்கான எக்ஸாம் ஜஸ்ட் இப்போ தான் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே போய்கிட்டு இருக்கு. பிஜிடிஆர்பி எக்ஸாம் இதுக்கு முன்னால் எப்போ நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா 3.5 இயர்ஸ்க்கு முன்னால் நடந்துச்சு. அநேகமாக 2022 ஃபெப்ரவரியில் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். 2022 ஃபெப்ரவரியில் நடந்துச்சு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2025 அக்டோபரில் நடத்தியிருக்காங்க. ஏறக்குறைய 3.5 வருஷங்கள் கழித்து இந்த எக்ஸாம் நடந்திருக்கு. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு 3.5 இயர்ஸ் நம்ம ஒரு எக்ஸாமுக்காக காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது. இதில் என்ன பிரச்சனை, இது சிஎஸ்சிஆர் நெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இயர்லி ட்வைஸ் கட்டாயமாக நடக்கும். ஜூனும் டிசம்பரும், எவரி ஜூன் எவரி டிசம்பர் நம்மளுக்கு எக்ஸாம் உண்டு. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் இதுதான், சரியா? இதுக்குள்ள முக்கியமான டிஃப்ரென்ஸ் இதுதான். நம்மளுக்கு ஒருவேளை ஒரு சாய்ஸ் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அடுத்த சாய்ஸ் நம்மளுக்கு உடனடியாக 6 மாதத்துல கிடைக்கும். ஆனால் இங்கே ஒரு சாய்ஸை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கு பிறகு சில வருஷங்கள் காத்திருக்க வேண்டியது இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட், சரிதானா? இதுக்கு அடுத்த முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சிலபஸ்ஸு கஷ்டம், டிஃபிகல்ட்டி லெவல் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா சிலபஸ் பெரிய வித்தியாசம் கிடையாது. அதே ஆல்ஜிப்ரா தான், அதே அனாலிசிஸ் தான், அதே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் தான், ஓடிஇ தான், பிடிஇ தான், மெக்கானிக்ஸ் தான், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான், எல்பிபி தான். அதில் பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றுமே இல்லை சிலபஸை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன நியூமரிக்கல் அனாலிசிஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லாமே இங்கே பிஜிடிஆர்பியில் என்னெல்லாம் இருக்கோ அது அவ்வளவுமே இங்கே சிஎஸ்சிஆர் நெட்லேயும் நம்மளுக்கு என்ன செய்யுது, சிலபஸ் இருக்குது. அல்ஜிப்ரா, அனாலிசிஸ், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், ஓடிஇ, பிடிஇ, நியூமரிக்கல் அனாலிசிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், எல்பிபி அதாவது ஓஆர், கிட்டத்தட்ட 8 யூனிட் இருக்குது, சரியா? இவ்வளவும் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன பிரச்சனை, அப்போ இதுக்கும் என்ன முக்கியமான வித்தியாசம் அப்படின்னா அப்ரோச். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எம்சிக்யூஸ் தான். இதில் ஒரு 110 கொஸ்டின், நம்ம 110 கொஸ்டின் பார்த்தோன்னே டிக் பண்ணிட்டு போகிற மாதிரி பார்த்தோன்னே ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இங்கே நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இங்கே எம்சிக்யூஸ் உண்டு, எம்எஸ்கியூஸ் உண்டு. எம்சிக்யூஸுமே லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கூடுதலாக இருக்கும். லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி எப்படி இருக்கும், இதை விட கூடுதலாக இருக்கும். இதில் பார்த்தோன்னே ஓரளவுக்கு டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் என்ன செய்யாது, அப்படி இருக்காது, கொஞ்சம் நல்லா ஒர்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், நிறைய மனப்பாடமாக படிக்க வேண்டியது இருக்கும். சிஎஸ்சிஆர் நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது தான் இருக்கும். அதனால் நீங்கள் மனப்பாடமாக பண்ணுறதுக்கு அந்த இது வயசா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறது வயசா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிங்கன்னா தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் லைஃப் லாங் ஞாபகத்தில் இருக்கும். மனப்பாடமாக படித்து எக்ஸாமை எழுதிட்டு போகிறதுல எந்த பிரயோஜனமே கிடையாது. நம்ம செமஸ்டர் எக்ஸாம் நம்மள அதிகம் பேர் மனப்பாடமாக படித்து எழுதி இருந்திருப்போம். எத்தனை பேர் நம்ம டிக்கன் ஆஃப் தியரத்தை கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் நம்ம ரிவிஷனில் கரெக்டாக லேர்ன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அது ஒரு கொஸ்டின் மார்க்கு தான். நம்ம நல்லா இருந்து நாளைக்கு எக்ஸாம்னா இன்றைக்கி இருந்து மனப்பாடமாக படித்து அதை வீட்டில் வச்சு ஒரு 4 தடவை எழுதி பார்த்துட்டு போய் நாளைக்கு ஸ்டேட் அண்ட் ட்ரூ ரிவிஷனில் தான் வரும், ஓடி போய் எழுதிட்டு வந்துடுவோம் இல்லையா? இப்படி படிக்கிற படிப்புனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் ஐ ப்ரிஃபர் சிஎஸ்சிஆர் நெட். சிஎஸ்சிஆர் நெட்டை நல்ல சப்ஜெக்டை இன்டெப்த்தாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கணும். பிஜிடிஆர்பியும் சிஎஸ்சிஆர் நெட்டையும் கம்பேர் பண்ணால் எது கஷ்டம் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக கஷ்டம்தான். இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காம்படிஷன் வில் பி வெரி வெரி ஹெவி. இங்கே காம்படிஷன் குறையா இருக்கும். இதில் நிறைய மெமரைஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இதில் நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காகத்தான் நம்ம சப்ஜெக்டே படிக்கணும். ஸோ அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் சும்மா மனப்பாடமாக படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் இருக்குது?
அதனால் அண்டர்ஸ்டாண்ட். இதில் இன்னொரு பெரிய மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து டைரெக்டாக அப்பாயின்மெண்ட்டு. நீங்கள் நல்லா கட் ஆஃப் வாங்கிட்டீங்கன்னா இதில் அப்பாயின்மெண்ட்டு. இதில் அப்பாயின்மெண்ட் கிடையாது. ஆனால் நீங்கள் ஜேஆர்எஃபோட நீங்கள் வெளியே போனீங்க அப்படின்னா, ஜேஆர்எஃப் வந்து இயர்லி 40,000 மந்த்லி 40,000 ஸ்டைஃபண்டு ஃபார் 3 இயர்ஸ். அதுக்கு பிறகு உள்ள 2 இயர்ஸில் 35,000 ஸ்டைஃபண்டு. இப்படி ஒரு ஸ்டைஃபண்டோட நம்ம ஐஐடிலேயோ என்ஐடிலேயோ ஐஏஎஸ்சிலேயோ அந்த மாதிரி பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் பிஹெச்டி பண்ணதுக்கு பிறகு we don't think about பிஜிடிஆர்பி. அதுக்கு பிறகு நம்மளுக்கு பிஜிடிஆர்பியை பற்றி திங்க் பண்ணுறதுக்கே தோணாது. அதுக்கு மேலே அப்படி தான் நம்மளுக்கு என்ன செய்ய தோணும், யோசிக்க தோணும். அதனால் நீங்கள் இப்போ ரீசெண்டாக பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணியிருந்திருப்பீங்க. உங்களுக்கு சப்ஜெக்டில் ஓரளவுக்கு நல்லா டச் இருக்கும். இப்போது அடுத்த பிஜிடிஆர்பி எப்போ வரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இந்த கேப்பில் நீங்கள் சிஎஸ்ஆர் நெட்டை கிளியர் பண்ணி ஒரு பிஹெச்டியும் சேர்த்து முடிச்சு வச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த பிஜிடிஆர்பி வர்றதுக்கு முன்னால் நம்ம என்ன செய்திடலாம், பிஜிடிஆர்பியையும் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். அப்பாயின்மெண்ட்டுக்காக அதுதான் வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம். சிஎஸ்ஆர் நெட் ஒரு சூப்பர் செட்டுனா அதனுடைய சப்செட்டு தான் பிஜிடிஆர்பி, சரிதானா? அதனால் நீங்கள் வந்து கிடைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி நீங்கள் பிஜிடிஆர்பி சிஎஸ்ஆர் நெட்டை கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த சிஎஸ்ஆர் நெட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி கோர்ஸை நான் ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா சிஎஸ்ஆர் நெட் நீங்கள் படித்ததுக்கு பிறகு அங்கே பிஜிடிஆர்பியில் படிக்கிறதுக்கு எதுவுமே இருக்காது. அதனால நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே அதை என்ன செய்திடலாம், ஃபேஸ் பண்ணிடலாம். அதனால சிஎஸ்ஆர் நெட்டில் ஜாயின் பண்ணி படிக்கிறவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமை நான் ஃப்ரீயாக கிளாஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய 2026க்கான ஆஃபர். நம்மளுடைய 2026 நியூ பேட்ச்சு 1 ஜனவரி 2026 அன்னைக்கு ஆரம்பிக்கிறோம். புது வருஷத்தில் நாம் ஏதாவது ஒரு புது உறுதிமொழி எடுத்துகிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்மள பல பேர் முடிவு பண்ணுவோம். உங்களுடைய இந்த வருஷ முடிவு இதுவாக இருக்கட்டும். இந்த வருஷத்தில் நான் சிஎஸ்ஆர் நெட்டை கிளியர் பண்ணி ஜேஆர்எஃபோட பிஹெச்டி ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற உறுதிமொழியோட நம்மளுடைய ஆன்லைன் நியூ பேட்சில் ஜாயின் பண்ணி நீங்கள் நிச்சயமாக சிஎஸ்ஆர் நெட்டை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசீர்வாதத்தோடு நம்ம புது வருஷத்தில் இந்த கிளாஸஸை தொடங்குகிறோம். நம்மளுடைய கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓவிஎம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் எல்லா ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் இருக்கும். நீங்கள் எல்லாத்தையுமே ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம்.